ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 2ல் எபிசோட் 22 எம்சா வெர்சஸ் ஜாக்கி சான். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம கோகு அப்புறம் கிர்லின் இவங்க ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. போன மேட்ச்சில் வந்து நம்ம கிர்லின் வந்து அந்த பாக்டீரியன் அடித்தான் பார்த்தீங்களா. ஸோ அங்கே இருந்து தான் இங்கேயும் வந்து ஃபைட்டு தொடங்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் வருது, ஆகா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைட் போட்டுருக்கோமே, இதை மாஸ்டர் பார்த்துருப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாரு கிர்லின் வந்து, மாஸ்டர் எங்கேயாச்சும் கூட்டத்தில் இருப்பார் கோகு, ஆனால் அவர் நம்ம இதை பார்த்துருப்பாரு, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இங்கே எங்கே இருக்காருன்னு அவரை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிர்லின் சொல்கிறாரு. அப்போ உடனே நம்ம கோகு சொல்கிறாரு, இல்லை கிர்லின், நான் இப்போயுமே வந்து மாஸ்டரோட ஸ்மெல் வந்து என் மூக்கில் இருக்குது, அவர் இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகுவோட ஸ்மெல் வந்து சொல்லிட்டு இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் காட்டும் போது நம்ம ஜாக்கி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ரொம்ப வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் அது பண்ணவா இது பண்ணவா, நீங்கள் ஏன் ஒரே வந்து ஏதோ ஒரு பயத்திலே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் பயம்லாம் வந்து இந்த எதுக்காக இருக்கான் பார்த்தீங்களா, என்னோட ஆப்போனன்ட், நான் இவன் கூட தான் போட்டி போட போகிறேன், இவனை நினச்சி தான் நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம நாம காட்டுறாங்க. இவனுக்கு இப்போ ஒரு ஸ்டோரி வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஊரில் வந்து சுத்தமாக தண்ணியே கிடையாதுங்க. அது வந்து ஒரு பாலைவனம் மாதிரி மாறப்பட்டுட்டு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கிணறே வற்றி போயிட்டு, அது போக தண்ணி இல்லாத காரணத்தினால விளைவிச்ச காய்கறிங்க எல்லாமே வந்து வீணாக போயிட்டுங்க. அதாவது அவர் தம்பிக்கு வந்து ஒரே தாகம், குடிக்க தண்ணி இல்லை, அந்த ஊர் மக்களுக்கு சுத்தமாக சாப்பாடே இல்லை, அந்த அளவில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அது போக அந்த ஊருக்கு வந்து இன்னும் மழைக்கு வந்து 2 மாதம் இருக்கான். அந்த மழை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தேவையான தண்ணி கிடைக்குங்கிற மாதிரியும், அந்த தண்ணியை வாங்குறதுக்கு வந்து இந்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு பணம் தேவை பார்த்தீங்களா, அந்த தண்ணி வாங்குறதுக்கு கூட காசு இல்லாத ஒருனால தான் இந்த போட்டிக்கே வந்து இவர் வந்திருப்பார். ஆமாங்க, இந்த போட்டியில் ஜெயிச்சா வந்து 5 லட்சம் ஜெனி வந்து பணம் தராங்க பார்த்தீங்களா. அந்த பணத்தை வாங்கி தான் கிராமத்து மக்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் வந்து நாம் வந்து இந்த போட்டியிலே வந்து கலந்துக்கிட்டு இருப்பார். இது எல்லாத்தையுமே வந்து மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா வாட்ச் பண்ணிட்டு இருப்பார். மாஸ்டர் வாட்ச் பண்ணிட்டு என்ன சொல்லுவார், இவனோட ஆரா வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது, இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட்டாக இருக்குது, இவன் வேறு எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு தான் இந்த போட்டிக்குள்ளே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜாக்கி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கண்டுபிடிக்கவும் செய்வாருங்க. இப்போ யமச்சா ஜாக்கி இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி செகண்ட் ரவுண்டுக்காக நம்ம அம்பேர் கூப்பிடுவார். இவங்க ரெண்டு பேரும் போவாங்க. அப்போ நம்ம கிர்லின்ட்ட போய் அவர் இப்போ சாண்ட் இருக்காரு பாருங்க, அவர் பேசிட்டு போவார். போன வாட்டி கிர்லின்னு வேறு லெவல் இருந்தது அந்த அட்டாக், நான் சரியான கிக்காக இருந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவார். உடனே இவரும் ரொம்ப தேங்க்ஸ், இதை நான் எங்கேயோ இந்த வாய்ஸை கேட்டிருக்கேனே, எங்கேயோ பழகின மாதிரியே இருக்குது இந்த குரல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிர்லினும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ யமச்சாவுக்கும் வந்து நம்ம கோகு ஆல் தி பெஸ்ட் யமச்சா, நல்லா இது பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பவும் செய்வாங்க. இப்போ இந்த பக்கம் உள்ள வந்து அந்த டைனோசர் தான் பாருங்க, கோகுவோட போட்டி போடுவான். இவன் பேர் வந்து கிரணா. இவன் வந்து நல்லா சாப்பாடு வளைச்சு கட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளோட நாமும் வந்து இங்கே உட்காந்து வந்து ஒரு தியான மூடில் இருப்பாங்க. அவன் இப்படி இருக்கும்போது நம்ம கோகுக்கு பயங்கரமாக பசிக்குது. அதனால நம்ம கோகு அப்புறம் கிர்லின் இவங்க ரெண்டு பேரும் வராங்க. அப்போ நம்ம இந்த டைனோசர் கிரண் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம கோகு அவனோட மட்டன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து சாப்பிட வராங்க. ஆனால் நம்ம கிரண் இருக்கான் பாருங்க, அவன் சாப்பிட்டதெல்லாம் வந்து அந்த பீஸை வந்து பாதி தின்னுட்டு பாதி சதையோடு தான் தூக்கி போடுறான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம நாம இருக்காரு, இவன் ஃபுட்டை ரொம்பவே வேஸ்ட் பண்ணுறான், அது கிடைக்காதவங்களுக்கு தாண்டா அதோட அருமை தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம கோகு வந்து நல்லா வெட்டி சாப்பிட்றாருங்க. இவருக்கு போட்டியாக நம்ம கிரணை நானும் உன்னோட சலைச்சம் விளையாடான்னு சொல்லி இப்போ அவனும் வந்து கோகு சாப்பிட்றதுக்கு ஈடாக 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிடும்போது தான் வந்து நம்ம நாமும் யோசிச்சுட்டு இருப்பார். அதாவது கிராம மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்க கிராமத்தில் வச்சுருந்த கொஞ்சம் பணத்தை தான் சேர்த்து வச்சு நம்ம நாம இருக்கான் பாருங்க, அவனுக்கு கொடுத்து இப்போதைக்கு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் நீ போட்டியில் கலந்துக்க, நீ எப்படியும் ஜெயிச்சு எங்களை நீ காப்பாற்றுவங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அந்த பணம் எல்லாத்தையும் சேகரித்து தான் வந்து நாமக்கிட்ட கொடுத்து இந்த போட்டிக்கே அனுப்பியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம நாம இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து வயிறு வந்து சத்தம் வர ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்திருப்பார் போல மனுஷன். இதை பார்த்தோன்னே நம்ம கோகு என்ன பண்ணுவார், அந்த சத்தத்தை கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப பசிக்குது போல, இருங்க சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரண் சாப்பிட்டுட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த சாப்பாடை எடுத்து வச்சுருவாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கிரணுக்கு பயங்கரமான கோவம் வந்து அந்த சாப்பாடை வந்து தட்டி விட்ருவாங்க. தட்டி விட்டுட்டு கோவத்துக்கு வருவான். அப்போ உடனே நாம் இதோட நிப்பாட்டுங்க, சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நாம் வந்து இந்த இடத்துல வந்து அந்த சண்டையை வந்து நிப்பாட்டவும் செய்வாருங்க. இப்போ இந்த பக்கம் வெளியில் நம்மளோட ஜாக்கிக்கும் நம்ம யமச்சா இருக்காரு பாருங்க, இவங்க 2 பேருக்கும் சரியான போட்டி வந்து ஆரம்பிக்க வருங்க. இப்போ சுற்றி உள்ள புல்மாலாம் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம யமச்சா வந்து பயங்கரமாக யோசிப்பார், பேர் ஜாக்கி சான், இது வரைக்கும் பயங்கரமான ஆளாக இருக்கார், ஃபஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட எல்லாரையுமே அடிச்சிட்டாரு, இந்த மாதிரி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அது மட்டும் இல்லாமல் இவரோட போட்டியை நானே என் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யமச்சா யோசிச்சு பார்ப்போம். ஆமாங்க, ஆல்ரெடி நம்ம ஜாக்கி சான் வந்து ஒரு போட்டி ஒன்று நடந்துகிட்டு இருப்பார். அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமியை அவர் வந்து தொட்டே இருக்க மாட்டாருங்க, அப்படியே ஏரில் வந்து சும்மா வீசுவார், அந்த காற்றுலேயே அந்த எனிமி வந்து அப்படியே பறந்து போய் விழுந்துருவாங்க. ஸோ அந்த அளவில் வந்து பவர்ஃபுல்லான ஆள். இவருக்கு பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை, இவர் யாராக இருப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து போட்டி ஆரம்பிக்கவும் செய்யும். இப்போ இந்த இடத்துல வந்து யமச்சா வேகமாக போய் அட்டாக் பண்ண போவான். பட் வந்து ஜாக்கி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லா
எல்லாத்தையும் வந்து டாட்ச் பண்ணிடவும் செய்வாருங்க. அப்போ பண்ணிட்டு நம்ம ஜாக்கி சொல்லுவார், தம்பி நீ ரொம்பவே நல்லா தான் அட்டாக் பண்ணுற, எல்லாமே கற்றுக்கிட்ட, பட் உன் அட்டாக்கள் நிறைய அது வேஸ்ட்டாக தான் போகுது, நீ என்ன இதை எய்ம் பண்ணி அடிக்கலை, நீ இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே கோவத்தில் என்ன பண்ணுவான் யமச்சா, அவனோட இருக்கிற எல்லா பெஸ்ட்டையும் கொடுத்து அவரை போட்டு அந்த அடி அடிக்க பார்ப்பாங்க. ஆனால் அவர் மேலே ஒரு அடி கூட படாது, எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா டாட்ச் பண்ணுவார். இதை மேலே இருந்து பார்த்துட்டு கோகு, கிர்லினுக்கு வந்து பாடுறா அந்த கிழவன் என்னமா சண்டை போடுறான், இருக்கிற எல்லா அட்டாக்கையுமே டாட்ச் பண்ணுறான்னு சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அம்பையர்லேருந்து எல்லாருமே ரொம்பவே வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போ புல்மா டீமை காட்டுவாங்க. இப்போ புல்மா டீமில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புல்மா சொல்லுவாங்க, ஒருவேளை நம்ம யமச்சா இவங்ககிட்ட தோற்றுருவானடா, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கும்போது நம்ம பூனை சொல்லுவோம், அதெல்லாம் நீ கவலைப்படாத, நம்ம யமச்சா கிட்ட இன்னும் வூல்ஃபேங் ஃபிஸ்ட் இருக்குது, அதை வச்சு எப்படியும் அந்த வயசானவரோட கதையை முடிச்சிடுவான், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம யமச்சா என்ன பண்ணுவான், இதோட உங்களுக்கு பத்தாது, என்னோட இன்னும் பெஸ்ட்டான ஒரு அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வூல்ஃபேங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் எடுத்துகிட்டு வந்து மாஸ்டரை வேகமாக அடிக்க வருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் அசால்ட்டாக இந்த அட்டாக் வந்து மாஸ்டர் வந்து டாட்ச் பண்ணிடுவாருங்க. இதுலேருந்து மாஸ்டர் தப்பிச்சுட்டு என்ன பண்ணுவார், தம்பி என்னோட ஒரு சின்ன அட்டாக் உங்களுக்கு காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கையில் ஒரு பவர் மாதிரி வச்சுக்கிட்டு விசிற தாங்க செய்வார். அப்படி யமச்சா அப்படியே காற்றுலேயே பறந்து போய் ரிங்கை விட்டு வெளியில் விழவும் செய்வாங்க. இவன் வெளியில் விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியமாயிடுங்க. ஏன்னா போட்டி வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து நம்ம ஜாக்கி சான் வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிக்கவும் பார்ப்பார். இதை பார்த்தோன்னே நம்மளோட இவன் இருக்கான் பாருங்க கிர்லின், அவனுக்காக பயங்கரமான பயமும் ஏற்படும். ஏன்னா அடுத்த ரவுண்டில் இவரோட நம்மளை போட்டு இவரை போட்டு விட்டுருவானோ, யமச்சா ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொன்னீங்க கோகு, அப்படி இருந்தால் அவனையே வந்து இவர் அசால்ட்டாக அடிச்சிட்டாரு, அப்போ ஏன் நிலைமையெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிர்லின் வந்து இந்த இடத்துல ரொம்பவே வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை நம்ம கோகு கிர்லின் இவங்க ரெண்டு பேரும் நடந்தது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யமச்சா அங்கேருந்து உள்ளே வருவான். அவங்ககிட்ட கோகு நீ நல்லா சண்டை போட்டோன்னு சொல்ல போவான். அப்போ உடனே நம்ம கிர்லின் அவன் தடுத்து எதையுமே பேச வேணாம், தோத்தவங்கள்ட்ட நம்ம பேசுறது வந்து அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், இந்த நேரத்தில் நீ அவனை தனிமையிலே விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ நம்ம யமச்சா போய் நம்ம மாஸ்டர் இருந்தால் பாருங்க, அதாவது மாஸ்டர் மாதிரியே உருவத்தில் இருக்கார்ல சானு, அவர்கிட்ட போய் இப்போ பேசிக்கிட்டு இருப்பாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே அழகாக சண்டை போட்டீங்க, எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் நீங்கள் என்னோட அட்டாக்லாம் இது பண்ணீங்க, நீங்கள் யார், இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது போட்டி ஆரம்பிக்கிற மாதிரி வந்து வெளில சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஆரம்பிக்கணுன்னே இவங்க பேசிக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணிடுவான், அந்த வயசானவன் நேராக போய் அங்கே போய் லேடிக்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே நம்ம யமச்சாவுக்கு சந்தேகம் வந்துடும், இவன் என்னடா இவன் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவன் இருக்கிற பாருங்க நம்ம மாஸ்டர் ரோஷி, அவர் பண்ணுற மாதிரியே இருக்குங்கிற மாதிரி யமச்சாவுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சந்தேகம் வந்துருங்க. வந்தோடனே நம்ம அவருக்கு என்ன ஆகிட்டு மாஸ்டருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகுக்கிட்ட கேட்கும்போது நம்ம கோகு டீம் இதை பற்றி சொல்லுவாங்க. நாங்கள் போய் கேட்டோம், அவர் ஆல்ரெடி அந்த இடத்துல இல்லையா, அவர் எப்பயும் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டாருங்கிற மாதிரி புல்மா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவர் என்ன ஆனார்னே தெரியல அப்படிங்கும்போது நம்ம யமச்சாவுக்கு வந்து இன்னுமே வந்து டவுட் வந்து அதிகமாகிட்டு இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம சேன் வந்து நாமுக்கிட்ட போவார். இவன் என்னடா எப்பயுமே ரொம்பவே முறுக்காவே இருக்கான், இவனுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனோட மைண்டை ரீட் பண்ணுற மாதிரி நம்ம ஜாக்கி சான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் போய் ஒரு பவர் மாதிரி இது பண்ணுவார். உடனே அவன் மைண்டில் ஒரு விஷயம், அவன் எதுக்காக இந்த போட்டிக்கு வந்தான், எதனால் கலந்துக்கிட்டாங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவன் மைண்டு மூலமாக வந்து ரீட் பண்ணவும் ஆரம்பிப்பாருங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம அம்பையர் சொல்லுவார், தம்பி 3வது போட்டி ஸ்டார்ட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர சொல்லுவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கும் அவருக்கும் வந்து போட்டி ஸ்டார்ட் ஆகும். நாம் வந்து எப்படியாச்சும் அடிக்கணுங்கிறதுல வந்து இப்போ 2 பேரும் போசிங் ஃபைட்டுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா லேடி வந்து கண்ணடிச்சிருவாங்க. கண்ணடிச்சோடனே நம்ம நாமுக்கு ஒன்றுமே புரியாது, அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி ஆகிடுவார். இந்த கேப்பை சூஸ் பண்ணி அந்த லேடி என்ன பண்ணுவாங்க, நம்ம நாம போட்டு அடின்னு அடிப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் அவர் வந்து டாட்ச் பண்ணிக்கிட்டு வருவாருங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் என்ன பண்ணுவார், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அடிக்க வருவாங்க. மேலே கூட கையை வைக்க மாட்டார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேடி அவங்க மேலேயே அடிபட்ட மாதிரி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இது அழுதோடனே நம்ம அம்பையரும் வந்து நாம் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு அழுவ வச்சுட்டாரு அப்படின்னோடனே சுற்றி உள்ளவங்களாம் வந்து பார்ப்பாங்க, அந்த லேடி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம வெளியில் இருந்தார் பாருங்க ஜாக்கி சான், அவரும் கோவடே ஒரு பொண்ணை போய் அழுவ வைக்கிறா, இந்த மாதிரி பொண்ணை உனக்கு அழுவ வைக்க உனக்கு எவ்வளோடா இதாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இது எல்லாத்தையும் நம்ம யமச்சான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே அழுதுகிட்டு இருந்தவங்களை நம்ம நாமும் பார்க்க போவார் பாருங்க. உடனே எழுந்திரிச்சு அவரோட வயிற்றுல ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க பாருங்க. அந்த அட்டியை வாங்கினோடனே அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அப்படியே வந்து மனுஷன் நில குழஞ்சு போயிடுவார். மறுபடியும் எடுத்துட்டு என்ன பண்ணுவார், அடுத்து அடிக்க வருவாங்க. அது எல்லாத்தையுமே வந்து டாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ நாம வந்து ரொம்பவே கோவமாயிடுவாருங்க. அவரோட நீ பொண்ணுங்கிறதுனால தானே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்க, இனிமேல் நான் வந்து ஒன்று ஒரு பொண்ணாக நினைக்க போகிறதில்ல, இனி ஒன்றே ஒரு சக மனிதனாக தான் நான் கூட போட்டி போட போகிறேன், இனிமேல் நீ எது வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாமுக்கும் அந்த பொண்ணுக்கும் சரியான சண்டைங்க ஆரம்பிக்குங்க. இப்போ அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி இந்த பொண்ணு அடிக்க பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அசால்ட்டாக நம்ம நாம் தடுத்துட்டு ரெடியாக இருப்பாருங்க. இப்போ நம்ம லேடியோட கடைசி டெக்னிக் போல இது என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக வந்து இந்த இடத்துல அவுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே நம்ம நாமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாதுங்க. ஏன்னா அந்த இடத்துல யார் இருந்தாலுமே நமக்கு ஒரு அச்சம் கலந்த பயம் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம நாமுக்கு சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் நம்மளோட ஜாக்கி சான் இருக்கான் பாருங்க, அவனுக்கு மூக்குல ரத்தம் வந்து ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் போதும். இவ்வளோ நேரம் சந்தேகத்தில் இருந்த நம்ம யமச்சா என்ன பண்ணுவான், இவன் கன்ஃபார்ம் வந்து மாஸ்டர் ரோஷி தான், இவனோட மண்டை இவனோட குணம் எல்லாமே வந்துருச்சு, இவன் கன்ஃபார்ம் மாஸ்டர் ரோஷி
அப்படின்னு இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு லேடி இந்த மாதிரி பண்ணோடனே திடீர்னு நம்ம நாமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கிக்கிட்டு போவாருங்க. பின்வாங்கும் போது அவருக்கு வந்து ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிங்குக்கு வெளியிலே போயிடுவார். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கோகு கேட்பாரு, ஆமாம் இவனை கெர்லினே, ஏன் இவருங்க வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு எல்லாம் பின்னாடி போகிறாங்க, ஏன் அதை அடித்தா என்ன அப்படின்னு. தம்பி நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் யான்னு புரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கெர்லின் சொல்லுவா. அப்படி உடனே இவர் பின்னாடி போயிட்டு இருப்பார். இப்போ அந்த லேடி போட்டு இப்போ என் கையில் வேணே உன் கதையை ஒரே இதில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டு வருவாங்க. இப்போ தான் நம்ம நாமோட மறுபடியும் அவரோட ஸ்டோரி வரும். அவருக்கு வந்து அந்த தண்ணி இல்லாதது மறுபடியும் அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும். எப்படி இந்த போட்டியில் நான் விடக்கூடாது, நான் விட்டேன்னா என் கிராமமே வந்து அழிஞ்சிரும், கேவலம் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து இந்த போட்டியில் தோத்துட்டேன்னா அது என் கிராமத்தை மொத்தமாகவே பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட என்ன பண்ணுறாரு, நான் உன்னை பார்த்தா தானே வந்து இந்த போட்டியில் தோப்பேன், நான் கண்ணை மூடிட்டு சண்டை போட்டேன்னா நீ என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவர் கண்ணை மூடவும் செய்வாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு அவங்களோட அசைவுகள் இருக்க பாருங்க, அது எல்லாத்தையுமே கணிச்சு வந்து இப்போ மறுபடியும் உங்களுக்குள்ள ஃபைட் ஆரம்பிக்குங்க. இப்போ என்ன பண்ணுவாருங்க, இவங்க அடிக்க வரும்போது அப்படியே அவங்க முதுகுக்கு பின்னாடி போய் ஜம்ப் ஆகி அவங்க கழுத்தில் வைப்பாங்க பாருங்க ஒரு அடி. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல வந்து அந்த லேடி அதே இடத்துல நாக் அவுட் ஆகிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம நாம் வந்து ஜெயிக்கவும் செய்வார். அது மட்டும் கிடையாமல் கீழே விழுந்த லேடியை வந்து அப்படியே கிடப்பாங்க. இதை பார்த்தோடனே நம்ம ஜாக்கி சான் இருக்கார் பாருங்க, நான் ஒரு டாக்டர், நான் வந்து இந்த பெண்களுக்கெல்லாம் நல்லா இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிடிச்சி இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம பேர் கிழட்டு பயலேடி எங்கே என்ன பண்ணுவோம்னு தெரியும், ஒழுங்காக எழுந்திரிச்சு ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இதை விட இந்த இடத்துல வந்து இந்த போட்டி முடியுது. ஸோ இந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட 3 போட்டி முடிஞ்சிட்டு, ஸோ அடுத்த எபிசோடு தான் நம்ம கோகு அப்புறம் கிரண் இவங்களுக்கான வெறித்தனமான போட்டி இருக்குது. ஸோ இதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய்.